மேலும் இது தொடர்பாக நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷியாம் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை முன்பே வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து வரும் நம்முடைய ஆட்சியில் 2000 ரூபாயாக அது உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எதிர்க்கட்சிகள் முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து சார்? தேர்தல் நேரத்து அதிரடி தான் எதிர்கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு இது கவலையை தோற்றுவிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் ஒரு வாக்குறுதி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று. அப்படி என்றால் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற அந்த சமூக நல திட்டத்தை அவர் எதிர்க்கவில்லை. அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது அவரது நோக்கமாக தெரிந்தது. இப்போது முதலமைச்சர் அதை 2000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலே 2000 ரூபாய் என்கிற அறிவிப்பு பெரும்பாலும் அது பெரிய வரவேற்பு பெறும். கிராமங்களிலே இது நேரடியாக பல்வேறு செலவினங்களுக்கு உதவுகிறது. 1000 ரூபாய் வாங்கி யாரும் அன்றாட செலவுக்கு பயன்படுத்துவதே இல்லை. அந்த 1000 ரூபாய் அப்படியே சேமித்து வைக்கிறார்கள். அது ஒரு 3000 5000 என்று ஆகும்போது ஒரு நடவு கூலிக்கு அல்லது அறுவடை கூலிக்கு, களை எடுப்பதற்கு, மகன்கள் மகள்களின் படிப்பு செலவுக்கு இப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே இது உதவியான திட்டம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொருளாதார நிபுணர்களின் விமர்சனங்கள் வேறவாக இருக்கிறது. ஆனால் எங்களை போன்ற சமூகவியல் பத்திரிகையாளர்கள் இதை வரவேற்கிற திட்டமாகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிலே ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையே வாழ்வியலிலே ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அப்போது இந்த மாதிரியான திட்டங்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்கின்றன என்பதுதான் எனது கருத்து. ஜெயலலிதா காலத்திலே கறவை மாடு, ஆடு இலவசமாக கொடுத்தார்கள். பெரிய அதுக்கு கிரிட்டிசிஸ் இருந்தது. ஆனால் அது பல வகைகளே உதவியாகத்தான் இருந்தது. மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டது. அதையெல்லாம் தாண்டித்தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் வந்தது. அதே மாதிரி மகளிர் விடியல் பஸ் திட்டம், அதெல்லாம் ஒரு பெரிய திட்டம். காரணம் என்னவென்றால் எல்லா கிராமங்களிலும் அவரவர்கள் ஒரு இனக்குழுக்களாக தான் வாழ்கிறார்கள். அக்கா தங்கச்சியோ அல்லது சொந்தக்காரர்களோ பக்கத்திலே ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்திலே வாழும் போது அவர்களை சென்று பார்ப்பதற்கு, இல்ல திருமணங்களில் கலந்து கொள்வதற்கு அல்லது சிறு நகரங்களிலே பணியாற்றுவதற்கு இதெல்லாம் பெரிய உதவியாக இருந்தது. உதாரணமாக பேராவூரணி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள், பெண்கள், அவர்கள் பட்டுக்கோட்டைகளை பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பஸ் பயணம் என்பது பெரிய உதவி. மாதம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் எல்லாம் அதிலே மிச்சமாகி கொண்டிருந்தது. இப்படி சில சமூக நல திட்டங்களை வெறுமனே பொருளாதார கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க கூடாது. எந்த அளவுக்கு சமூகத்தை முன்னேற்றுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இத்தகைய திட்டங்கள் வரவேற்புக்குரியவைதான். முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை தேர்தல் ஆணையம் இதற்கு தடை போட்டு விட்டால் என்ன செய்வது என்று யோசித்திருக்கிறார். ஆனால் பொதுவாக தேர்தல் ஆணையம் தடை போடுவது இல்லை. அது எக்ஸிஸ்டிங் ஸ்கீம், ஏற்கனவே அமலிலே இருக்கிற திட்டங்கள், அதற்கு தடை போடுவது இல்லை. ஆனாலும் முதலமைச்சர் முன்கூட்டியே யூகித்திருக்கிறார். அது சரிதான். 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு, ஆக 3 மாதத்திற்கான 3000 ரூபாய், கோடைகால சிறப்பு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் மொத்தத்திலே 8000 ரூபாய் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறது. அவர்கள் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆட்சியிலே 2000 ரூபாய் என்கிற கூடுதல் அறிவிப்பு, அது பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யலாம். ஆனால் பாரதிய ஜனதா பீகார் மாநிலத்திலே 10,000 ரூபாய் என்கிற ஸ்கீம் கொண்டு வந்தார்கள். அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்திலே அவர்கள் பெண்களுக்கான நல உதவி திட்டங்களுக்கு தனியான ஸ்கீம் கொண்டு வந்தார்கள். இப்படி எல்லா மாநில அரசுகளும் இதை செய்கின்றன. பொருளாதார நிபுணர்களின் கருத்து வேறவாக இருக்கிறது. ஆனால் எங்களை போன்ற சமூகவியல் பத்திரிகையாளர்கள் இதை பெரிதும் வரவேற்கிறோம். இப்ப பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களே இது போல உரிமை தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மிகவும் பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய, பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பாஜக மற்றும் கூட்டணி கட்சியில இருக்கவங்க முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தால அவங்க பயப்படுறாங்களா? மக்களுடைய ஆதரவு இதனால பெருகும் அப்படின்ற அச்சம் இருக்கா சார்? கரெக்ட். அரசியல் அச்சம் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு வகையில இடைஞ்சல் முடக்க பார்க்கிறார்கள் என்றால் சட்டம் போட்டு முடக்க வேண்டியதில்லை. நிதியை உரிய நேரத்தில் விடுவிக்காமல் போனாலே அது முடக்குவதற்கு சமம்தான். இன்றைய சூழலில் நிதி குவியல் என்பது டெல்லியில் தான் இருக்கிறது. அது வருமான வரியாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, எல்லா வரிகளும் டெல்லியை நோக்கி படையெடுக்கின்றன. அதற்கு பிறகு டெல்லி பிரித்து கொடுக்கிறது. அதிலே கொஞ்சம் காலதாமதம் செய்தாலே திட்டங்கள் முடங்கி விடுகின்றன. அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மாநில அரசுக்கான நிதி ஆதாரங்களே ரொம்ப குறைவு. பத்திரப்பதிவுத்துறை தான் மேஜர். அதுபோக டாஸ்மாக் மாதிரியான நேரடி நிதி ஆதாரம், அதுபோக ஃபியூல், அதில் கிடைக்கிற சிறிய சொற்ப வரி, இப்படித்தான் இருக்கிறது.
எனவே இருக்கிற நிதி ஆதாரங்களை வைத்து மாநில அரசுகள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அது ஒரு பெரிய இடைஞ்சலாகத்தான் இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலே சத்துணவுக்கு கூடுதல் அரிசி விடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு ஒரு நீதி கமிஷன், மன்மோகன் சிங் தான் வந்த போது நிதி கமிஷன் தலைவர். அவர் பிரதமராகவில்லை, அதற்கு முன்பு ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து நிதி கமிஷன் தலைவரானார். நீங்கள் எல்லாம் திட்டங்களை தீட்டுகிறீர்கள், அதற்கு நாங்கள் எப்படி பணம் கொடுப்பது என்று அவர் சிறந்து விட்டார். அதே போல 1969 காலகட்டம் கலைஞர் அவர்கள் இங்கு வறட்சிக்கு நிவாரணம் கேட்டு மொராய் தேசாய் அவர்கள் நிதி அமைச்சர், நெஞ்சுக்கு நிதியிலே கலைஞர் எழுதியிருக்கிறார். அதுக்கு மொராய் தேசாய் கொடுத்த பதில் என்னவென்றால், நாங்கள் என்ன பணங்காட்சி மரமா வைத்திருக்கிறோம், நீங்கள் கேட்ட போதெல்லாம் நிதி கொடுக்க. இப்படித்தான் டெல்லி நடந்து கொள்கிறது. மாநிலங்களை புறக்கணித்தல் என்பது டெல்லியின் அந்த டிஎன்ஏ. இதுதான் இதோட சிக்கல். இதெல்லாம் தாண்டி திட்டங்களை நிறைவேற்றும் போது அந்த அரசுக்கு நற்பெயர் கிடைக்கிறது. அந்த நற்பெயர் என்பது தேர்தல் நேரத்திலே எதிர்க்கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு பீதியை கொடுக்கத்தான் செய்யும். அரசியல் பயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.